இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் பல திட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் யாருடைய ஆட்சி அல்லது யாருடைய எந்த கட்சியினால் இந்த மாவட்டத்திற்கு பல நன்மைகள் கிடைத்திருக்கிறது? அதுதான் இன்னைக்கான கேள்வி. திமுக தான் அதுக்கு காரணம், திமுகவால தான் பல நன்மைகள் இந்த மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்க என்னென்ன விஷயங்களை பட்டியலிடுவீங்க? நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. அன்பார்ந்த தமிழ் 24/7 அப்படின்னா அவங்களுக்கு பேரு நியூஸ் தமிழ். எங்களை பொறுத்தளவில் 24x365 அப்படின்னா என்னன்னு பாத்துங்க. நன்றி நன்றி நன்றிங்கய்யா. 365 நாட்களும் 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர், திராவிட மாடல் நாயகர் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு KR பெரியகருப்பன் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு இந்த பேச்சை நான் துவங்குகிறேன். குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் மிக 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 பின்தங்கியிருந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தை இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இந்த மாவட்டமே ஒரு சொர்க்க பூமியாக, கல்வி மாநகரமாக, கல்வி மாவட்டமாக இந்த மாவட்டம் உயர்ந்து நிற்கிறது. குடிக்க தண்ணீரில் என்ற போராட்டம் இந்த மாவட்டத்தில் கிடையாது. சாலைகள் கிடையாது என்ற போராட்டம் இந்த மாவட்டத்தில் கிடையாது. மருத்துவ வசதிகள் இல்லை என்ற போராட்டம் இங்கே கிடையாது. பேருந்து வசதிகள் இல்லை என்ற போராட்டம் கிடையாது. மின்சார வசதிகள் இல்லை என்ற போராட்டம் இந்த மாவட்டத்தில் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்திற்கென ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்று நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்த போது சிவகங்கை மாவட்டத்தில், சிவகங்கை தலைநகராக இருக்கக்கூடிய அந்த நகரத்திலேயே உடனடியாக மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதே போல நாங்கள் சட்டக்கல்லூரிக்கு எங்களுடைய பிள்ளைகள் போக வேண்டுமானால் திருச்சிக்கு போகணும், சேலத்துக்கு போகணும், மதுரைக்கு போகணும். இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைய காரைக்குடியிலேயே படிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாநகரத்தை எப்படி காரைக்குடியில் வள்ளல் அழகப்ப செட்டியார் கல்வியை தந்தாரோ அதே போல எங்களுடைய மாவட்ட அமைச்சர், எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த மாநகரத்தில் சட்டக்கல்லூரியை தந்திருக்கிறார். 100 கோடி ரூபாயில் புதிய கட்டடம் கட்டி நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாக வந்து எங்களுடைய முதலமைச்சர் திறந்து வைத்தார். அது மட்டுமல்ல, கானாடு காத்தான் திருப்பத்தூர் தொகுதியிலே கானாடு காத்தானில் 101 கோடி ரூபாய் செலவில் வேளாண் கல்லூரி, இவையெல்லாம் எட்டாக்கணியாக இருந்தது. போக வேண்டுமானால் மதுரை ஒத்தக்குறைக்கு போனோம், திருச்சிக்கு போனோம், கோயம்புத்தூருக்கு போனோம், சேலத்துக்கு போனோம். இவையெல்லாம் மாற்றி இன்றைக்கு மிகப்பெரிய கல்லூரிகளை இந்த மாவட்டத்தில் தந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதைவிட சிவகங்கையில் மகளிர் கல்லூரி, மானாமதுரையில் மகளிர் கல்லூரி, மானாமதுரையில் தொழிற்பயிற்சி கல்லூரி. இது மட்டுமல்ல, காரைக்குடியில் மட்டும் 900 வீடுகள் நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் என்ற அந்த திட்டத்தின் பேரில் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவிலே, 160 கோடி செலவிலே இங்கே புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண பின்தங்கிய ஏழை எளிய மக்கள் எல்லோரும் பயனடக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலையறிந்து இன்றைக்கு வீடுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. காரைக்குடி மாநகரம் என்பது மிகப்பெரிய நகரம். இது இதுவரை நகராட்சியாக இருந்தது. யாரும் செய்திடாத சாதனையை எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த காரைக்குடியை மாநகராட்சியாக உருவாக்கி தந்த பெருமை உண்டு. மானாமரை பேரூராட்சியாக இருந்தது, மானாமரை நகராட்சியாக மாற்றி தந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அதை போல இந்த பகுதியில் பல்வேறு திட்டங்கள், எந்த திட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை புகழ் பாடக்கூடிய அளவிற்கு, போற்றி பாடக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பட்டியலிடுவதற்கு நான் தயார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நன்றி. திமுக சார்பிலே பல்வேறு திட்டங்களை இந்த மாவட்டத்திற்காக கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஐயா பட்டியலிட்டார்.